أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر அருமையான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதுவரை மிகச் சிறப்பான முறையில் லைலத்துல் கத்ருடைய இரவினுடைய சிறப்பை குறித்து நாம் கேட்டோம். அல்லாஹ் தஆலா இந்த இரவை நமக்கு, இந்த உம்மத்திற்கு ஒரு விசேஷ கிருபையாக அல்லாஹ் தஆலா பொக்கிஷமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். பொதுவாக வீட்டில் ஒரு நம்ம குழந்தைங்கள்லாம் சாமான விளையாடுதுன்னு வைங்களேன், வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு பொருள் வைத்திருந்தால் அந்த பொருளை கொண்டு போய் அந்த சாமானை எடுத்து விளையாடும் பொழுது கீழே போட போகுதுன்னா ஓடி போய் நம்ம பிடிச்சி சொல்லுவோம், எப்பா இது என்ன ஒரு பொருள் தெரியுமா, இதை போய் நீ கீழே போட, இதை தொடாத அப்படிமோ. அப்போ அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது, ஒரு மதிப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நோக்கில் தான் அல்லாஹ் தஆலா நமக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக என்ன சொல்லுகிறான், ஒமா அதராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவு என்றால் என்ன தெரியுமா என்று நமக்கு பீடிகை போட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான். 1000 மாதங்களை விட சிறந்தது. உஸ்தாத் சொன்னது போன்று 1000 மாதங்களை விட சிறந்தது. 1000 மாதங்கள் அல்ல, 1000 மாதங்களை விட 83 ஆண்டு காலத்தை தாண்டி செல்கிறது. இபாதத் செய்யணும். ஒரு ஆளுக்கு 10 லைலத்துல் கத்ர் கிடைக்குதுன்னு வைங்க, நம்மளுடைய ஆயுள் காலத்துல உதாரணத்துக்கு சொல்றேன், 10 லைலத்துல் கத்ர் கிடைச்சதுண்டா 83 × 10 போட்டீங்கன்னா 830 வந்துடும். நீங்க பாத்தீங்கன்னா, நான் இந்த கணக்கெல்லாம் சும்மா தான் சொல்றேன், ஏன்னா இதையெல்லாம் தாண்டிலும் 1000 காலம், ஒரு 830 வருடம் நமக்கு வாழ்வதற்கான நாட்கள் அல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 830 ஆண்டு காலம் நீங்கள் வாழுவீங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லல. 830 ஆண்டு காலம் நீங்கள் வாழ்வது மட்டுமல்ல, இபாதத் நின்று தொழுவது, இபாதத் செய்தனுடைய நன்மை. இன்னைக்கு ஒரு ரக்காத்து நீங்க தொழுதீங்கன்னா, 2 ரக்காத் தொழுதீங்கன்னா 83 ஆண்டு காலம் நின்று வணங்கியதற்கு சமம். குர்ஆன் ஓதினீங்கன்னா அதற்குரிய சமம். திக்ர் செய்தீர்கள், மற்ற இபாதத்துகள், சதக்கா செய்தீர்கள் என்றால் அவ்வளவு நன்மைகள் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். மனிதனுடைய ஆயுட்காலம் என்பது ரொம்ப கம்மியாயிட்டு வருது. ஒரு நேரத்தில் 100 வயது தாண்டவங்களெல்லாம் பார்க்க முடிந்தது. இப்பெல்லாம் 100 வயது ஆட்களெல்லாம் பார்க்க முடியறது இல்லை. 40 வயதை தாண்ட முடியல யாராலையும். ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் 40 ஆண்டுகளை தாண்டி போறாங்க. இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மரணங்கள், இளம் வயது மரணங்கள். 25 வயது 20 வயதுல ஒருவனுக்கு கார்டியாக் அரெஸ்ட் வருகிறது. கேட்கிறோம், நல்லா தான் இருந்தாரு, சின்ன வயசு பையன்தான், அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு, டக்குன்னு இறந்து போயிட்டார். உடலை நாம் வலுப்படுத்த வேண்டும் என்று ஜிம்முக்கு போற ஆட்களையும் கூட பார்க்க விட்டு வைக்கவில்லை. அப்போ இந்த காலம் என்பது சுருங்கி கொண்டு வருகிறது. அமாரு உம்மதி 70, அதாவது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம்தான் இன்றைய உம்மத்தினுடைய காலம். அதுக்கு மேல வாழ்ந்த போனஸ் என்று ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த 60 ஆண்டு காலத்தை தாண்டுவதே இந்த காலத்தில் பெரிய போராட்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழுகிறோம். அப்ப நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு காலத்தில் மற்ற சமுதாயத்தவர்கள் எல்லாம் நூற்றாண்டு காலமாக 200, 300, 400 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலத்தில் நாம் வாழக்கூடிய காலத்திலே மிகவும் சொற்பமான காலத்தில் வாழுகிறோமே, அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா இந்த அமலை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு போனஸாக அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். அது லைலத்துல் கத்ருடைய இரவு என்று வருகின்ற பொழுது 27 தான் அப்படின்றதுலாம் ஒன்றும் இல்லை. 27வது வருடமும் வரலாம். 27 ஒற்றைப்படை நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அவாஹிரில் கடைசி 10 நாட்களிலே தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் 27லும் வரலாம் என்று பலருடைய கருத்துக்களும் இருக்கின்றன. சஹாபாக்களிலும் கருத்துக்களை தெரிவித்து சத்தியமிட்டே சொல்லியிருக்கிறார்கள். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்ற சஹாபிகள் 27ல் வரும் என்று சத்தியமிட்டே சொல்லியிருக்கிறார்கள். அதனுடைய அடிப்படையில் தான் நாம் இந்த 27வது இரவையாவது மகிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக 27லும் அமல் செய்கின்றோம். அதனால 27 முடிஞ்சிட்டு வீட்டில் போய் தூங்கிடலாம், அடுத்த தேவையில்லைன்னு நினைக்க கூடாது. கடைசி 10 நாட்களிலும் நாம் இபாதத்துகளிலே கூட்டிக் கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே இபாதத் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் முதல் 20 நாட்களை காட்டிலும் கடைசி 10 நாட்களிலே ரசூலுல்லாஹ்
மிக வேகமாக இஅ்திகாஃபில் நுழைந்து விடுவார்கள். அதிலே ஆர்வமாக அமல் செய்யக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் அது ரஹமத்தான ஒரு நபி. அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா, அவங்க தன்னுடைய இந்த சமுதாயத்தினுடைய கஷ்டங்களை எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு இந்த சமுதாய மக்களுக்கு உம்மத்திற்கு இலகுவாக ஆக்கி தருவார்கள். ரசூல் ரஹமத்தான நபி. அல்லாஹ் சும்மாவா சொன்னா ஒமா அர்சல்னாக இல்ல ரஹ்மத்தல் லில் ஆலமீன் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் இந்த லைலத்துல் கத்ரை தேடும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னா, முதல் 10 நாள்ல போய் இஅ்திகாஃப் இருந்தாங்க, 2வது 10 நாள்ல இஅ்திகாஃப் இருந்தாங்க, லைலத்துல் கத்ரை தேடினார்கள். கடைசியில தான் சொல்லப்பட்டது ரசூலுல்லாவுக்கு கடைசி 10 நாட்கள் அப்படின்னு. இந்த உம்மத்திற்காக அந்த கடைசி 10 நாளை பெற்றுக் கொடுத்தவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக நாம் இந்த நாட்களை வீணாக்கி விடக் கூடாது. உஸ்தாத் அவர்கள் சொன்னது போன்று நாம் ஒரு நிமிடத்தையும் வீணாக்கி விடாமல் இந்த நாட்களை நாம் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் அடிப்படையில் தான் நம்முடைய பள்ளியில இந்த நாளில குறிப்பாக தராவிக்கு பிறகு இந்த பயான் எல்லாம் முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் திக்ரு செய்வோம். அந்த திக்ரு செய்து அல்லாஹ்விடத்திலே நெருக்கமாகுவதற்காக, மலக்குமார்களை வரவழைப்பதற்காக, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதருடைய பேச்சுக்கள் மொழிகள் எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் மலக்குமார்கள் சூழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் வருகை மட்டுமல்ல, அவர்கள் வந்து நம்மையும் சூழ்ந்து கொள்வார்கள், நம்மை போர்த்தி கொள்வார்கள், ரஹமத்தால் போர்த்தி கொள்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் நீங்க ஹதீஸ்லாம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் சொல்றதுதான், திக்ர் மஜ்லிஸ் நடக்கக்கூடிய இடங்களுக்கு மலக்குமார்கள் வருவார்கள், வந்து அல்லாஹ்விடத்தில் போய் இதை கலந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவார்கள். அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்படுவான். அப்படியா, என்னை பற்றி பேசுகிறார்களா, என்னை பற்றி திக்ர் நினைவு கூறுகிறார்களா என்று சந்தோஷப்படுவான். கடைசி ஒரு ஓரமா வந்து நின்றுட்டு போனவருக்கும் அதனுடைய நன்மையை கிடைக்குமா என்றால் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவான். இந்த ஹதீஸ்லாம் நம்ம கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். அதன் அடிப்படையில் நாம் இன்று திக்ர் செய்ய இருக்கின்றோம். இந்த திக்ர் செய்ததற்கு பிறகு நாம் இந்த லைலத்துல் கத்ரை ஆக்கித்தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். அந்த துஆவோடு நம்முடைய தேவைகள் அனைத்தையும் முடிந்தவரை கேட்டு நாம் இன்று கண்ணீர் மல்க அல்லாஹ்விடத்திலே நாம் கையேந்து இறைஞ்சுவோம். எல்லோரும் அதற்கு ஒத்துழைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது திக்ர் மஜ்லிஸ் நடைபெற இருக்கிறது. அனைவரும் சற்று முன்னாடி வந்தீங்கன்னு சொன்னா ரொம்ப நம்ம திக்ர் செய்வதற்கு ரொம்ப ஆர்வமாகவும் பிரயோஜனமாகவும் இருக்கும். அந்த இடத்தையெல்லாம் கேப்பெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்துருங்க, முன்னாடி நெருங்கி வந்து விடுங்கள். அல்லாஹ் தஆலா நம்முடைய எல்லா இபாதத்துகளையும் அவனுடைய விசேஷ கிருபையை கொண்டு அல்லாஹ் ஏற்று அருள் புரிந்து நம் அனைவருக்கும் அதற்குரிய வெகுமதியை பன்மடம்பாக ஆக்கி தருவானாக. ஆமீன்.